சின்ன மருமகளா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது வீட்டிலேருந்து கிளம்பி அவசர அவசரமாக தமிழ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழ் பார்த்துட்டு என்ன இந்த மனுஷன் எங்கே நிற்கிறாரு, ஐயோ என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட இங்கே பாருங்கள் சேது மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, முத்துப்பாண்டியும் அவங்க ஒய்ஃபும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம இப்போ என்ன செய்கிறது. அதுக்குள்ள சேது உள்ளே வந்துடுறாரு. மாமா எப்படி இருக்கீங்க, அத்தை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கோம் மாப்பிள்ள, நல்லா இருக்கேன், வாங்க வந்து உட்காருங்க, காஃபி குடிங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே என் தமிழும் என் பிள்ளையும் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, தமிழும் அவங்க உள்ளே உட்காந்துருக்காமா, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னால், இருங்க அப்போ நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, இல்லை வேணாம் இருக்கட்டும் இங்கே இருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள முத்துப்பாண்டியும் அவங்க ஒய்ஃபும் உள்ளே போயிட்டு, இங்கே பாருங்கள் எப்படியாவது மாப்பிள்ளையை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, இங்கே நடக்கிற விஷயத்த எப்படி அவர்கிட்ட கண்டுபிடிச்சிடுவார், நீங்கள் சீக்கிரமாகவே மாப்பிள்ளையை வீட்டுக்கு அனுப்ப பாருங்கள் சொல்ல, முத்துப்பாண்டி சேதுவை அழைச்சிக்கிட்டு கொல்லைக்கு போய் பேசுகிறாரு. மாப்பிள்ளை உங்களுக்கு இந்த இடம் செட் ஆகாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட 2-3 நாள் இல்லாட்டி 1 வாரம் இங்கே தான் தங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு முத்துப்பாண்டி மனசில் நினச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, உங்கள் வீட்டு வசதி வேறு, எங்கள் வீட்டில் வசதி கிடையாது, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது தான் நல்லது, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நான் என் ஒய்ஃபு என் பிள்ளையையும் இங்கே இருந்து 1 வாரம் நல்லா கவனிச்சிக்க போகிறேன், நீங்கள் பாட்டுக்கு பொசுக்குன்னு என் பொண்டாட்டி பிள்ளையே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, என் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ரூம்குள்ளே போய் கதை அடிச்சுக்கிட்டாரு. உடனே முத்துப்பாண்டி என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, வசந்தி ஆமாண்டி இவர் அடித்து தட்டினா கூட போக மாட்டார் போல இருக்குது நம்ம மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, தாமரை சாவித்திரி இருந்துக்கிட்டு என்னம்மா நம்ம இன்னும் உள்ளே போகாமல் இந்த குடிசையிலே உட்காந்துருக்கோம், இடி போவோம், நம்ம பண்ணது பெரிய தப்பா சின்ன தப்பா, பெரிய தப்பு, பொறுமையாக தான் கூப்பிட்டுப்பாங்க, நம்ம பொறுமையாக இருந்துட்டு மறுபடியும் போய் அங்கே கலகத்தை உண்டு பண்ணுவோம்.